ஆதி காலத்துல இருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒய் ஃப்ளாப். தெரியாதவங்களுக்காக ஒரு தடவை தெரியப்படுத்திக்கிற இந்த செக்மெண்ட்டை பற்றி. பொதுவாக நம்ம ஒரு படம் பார்க்குறப்ப இந்த படத்தில் உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தில் என்னென்னலாம் பிடிக்கலன்னு கேட்டால் இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில படங்கள் தான் நமக்கு பிடிச்சிருந்திருக்கும், ஆனால் பயங்கரமாக ஃப்ளாப் ஆயிருக்கும். வி சர்ச்சிங் ஃபார் தி கோல்டு, வி லாஸ்ட் தி டைமண்ட் அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தில் இது பண்ணியிருந்தா ஹிட் ஆயிருக்கும், இதெல்லாம் பண்ணதுனால தான் ஃப்ளாப் ஆனிச்சு அப்படின்னு நாமளா ஒரு யூகம் பண்ணி பேசுவோம். இது உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஃப்ளாப் ஆனிச்சு, எதனால ஃப்ளாப் ஆனிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூர்யாவோட கெரியர்லயே இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. காலம் 2010. சன் டிவில சிங்கம் சிங்கம் ஹீஸ்டோரி சிங்கம்னு ப்ரோமோ அடிச்சு நவுத்திட்டு இருந்த சமயத்துல சிங்கம் சிங்கம் ஹீஸ்டோரி சிங்கம் கவர்மெண்ட் மரமளங்குது, அதையெல்லாம் விட்டுப்புட்டு இந்த புதர வளர்க்குறீங்களா ஐயா? இந்தாண்ட ஒரு ஓரமா நம்ம கலைஞர் டிவிக்காரு ரத்த சரித்திரம்னு ஒரு ப்ரோமோ ஓடிட்டு இருந்தாப்ல. இப்படி ரத்த சரித்திரம்னு ஒரு படம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இது ஒரு தமிழ் படமே இல்ல, இது ஒரு தெலுங்கு படம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. தெரியலையே. அட போறம்போக்கு பையா. இந்த ரத்த சரித்திரம் படம் என்னாச்சு, எதனால இது வெளியவே தெரியாம போனுச்சு, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ఏంటి అర్థమైంది కదా? பொதுவாக ஒரு கதை ரொம்ப பெரிய கதையாக இருக்குது அப்படின்னா அதை பாகம் 1 பாகம் 2ன்னு எடுத்தா பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ணவர் ராஜமௌலி பாகுபலி படம் மூலமா. பாகுபலி ரிலீஸ் ஆனது 2015. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் தான் ராம்கோபால் வர்மா, ரத்த சரித்திரம் டைரக்டர். ரத்த சரித்திரம் அப்படிங்கிறது ஒரு படம், ஆனால் உண்மையிலேயே ரத்த சரித்திரம் 2 படம். ரத்த சரித்ரா 2. இந்த 2 படமுமே தெலுங்கு அப்புறம் ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. இந்த ரத்த சரித்ரா 1ம் ரத்த சரித்ரா 2ம் ஒன்னா சேர்ந்தது தான் ரத்த சரித்திரம். ரத்த சரித்ரா 2010 அக்டோபர் 22 ரிலீஸ் ஆனிச்சு. ரத்த சரித்ரா 2 டிசம்பர் 3 அதே வருஷம் ரிலீஸ் ஆனிச்சு. ரத்த சரித்ரா 1ல நம்ம விவேக் ஓப்ராய் தான் ஹீரோ, அவர் தான்ப்பா இந்த விவேகம் வில்லன். ரத்த சரித்ரா 2ல அவர் தான் வில்லன், நம்ம சூர்யா தான் ஹீரோ. இது வந்துட்டு ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஏன் ஃப்ளாப் ஆனிச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டோரியை சின்னதா சொல்லிடுறேன். நரசிம்மமூர்த்தி அப்படிங்கிற இவர் வந்துட்டு இந்த ஊரோட எம்எல்ஏ. அவருக்கு கீழே வீரபத்ரன் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ரொம்ப க்ளோஸ். இது வந்துட்டு இந்த நரசிம்மமூர்த்தியோட சொந்தக்காரனான நாகமணிக்கு பிடிக்கல. நரசிம்மமூர்த்திக்கு ஜாதி வெறியை தூண்டி வீரபத்ரனுக்கு எதிராக திருப்புறான். எல்லாத்தையும் அவங்க ஜாதிக்காரங்களே கொடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் தான் தலைவர்னு சொல்லிட்டு திரியிறான். உங்களே தூக்கிட்டு உங்க இடத்துக்கு வர பாக்குறான், விட்டுறாதீங்க. அவங்க சாதிகாரங்களுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருக்கான். உங்களை இங்கேயே உட்கார வச்சுட்டு தான் தான் உண்மையான தலைவர்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு நாகமணி ஃபுல்லா ஏத்தி விட வீரபத்ரனை பகச்சிக்கிறாரு நரசிம்மமூர்த்தி. அதனால வீரபத்ரன் அவங்களோட ஆளுங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு போராட்டத்துல இறங்கிடுறாரு. வீரபத்ரனை கொல்றதுக்காக அவங்க ஆளுங்கள்லயே இருக்கிற வீரபத்ரனோட வலது கையை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீ இப்ப வீரபத்ரனுக்கு வேலைக்காரனா இருக்கிற, அடுத்து அவன் பிள்ளைக்கு வேலைக்காரனா இருப்ப, அதனால நீ இப்ப வீரபத்ரனை போட்டு தள்ளிட்டனா நீ அந்த இடத்துல போய் உட்காரலாம். வீரபத்ரனோட வலது கையா இருந்த மாதிரி அவனை கொன்னுறான். வீரபத்ரனுக்கு 2 பிள்ளைங்க, சங்கர் அதுக்கப்புறம் பிரதாப். சங்கர் அப்பாவை கொன்னதுக்காக பழிவாங்க துடிக்கிறான். ஆனா சங்கர் மேல போலீஸ் பொய் கேஸ் போட்டு அவனை கொன்னுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிரதாப் ஆயுதத்தை கையில் எடுக்கிறான். நரசிம்மமூர்த்தியோட வீடு புகுந்து வெட்டுறான். அதுக்கப்புறம் தான் அப்பா அப்புறம் அண்ணனோட சாவுக்கு காரணமா இருந்த எல்லாத்தையுமே கொல்றான். மாரிய நடு ரோட்ல வச்சு வெட்டி கொல்றான். போலீஸ் பந்தோபஸ்தோட இருக்கிற நாகமணிய போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போய் சுட்டு கொல்றான். அதுக்கப்புறம் தான் சிவராஜன் ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வராரு. ஆனா நாகமணியோட ஆளுங்க அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு தடையா இருந்தாங்க. அதனால சிவராஜ் பிரதாப்போட கை கோர்த்தாரு. நாகமணியோட ஆளுங்க எல்லாத்தையுமே பிரதாப் பாத்துக்கிட்டாரு. அதனால நம்ம சிவராஜ் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு. பிரதாப்போட வாழ்க்கையே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல சூர்யான்னு ஒருத்தர் பிரதாப்ப கொல்ல முயற்சி செஞ்சாரு. அந்த முயற்சியில அவர் தோல்வியும் அடைஞ்சாரு. காயின்க்கு இருக்கிற 2 பக்கம் மாதிரி ஒருத்தன் எப்பவுமே நல்லவனா மட்டுமே இருக்க முடியாது. அவனுக்கு நல்லதுன்னு செய்யறது சில பேருக்கு தீங்கா அமையலாம். அதுல ஒருத்தன் தான் இப்ப பிரதாப்ப கொல்ல வந்தது. இத்தோட ரத்த சரித்திரா முடியுது. இவ்வளோ நேரம் ஹீரோவா இருந்த பிரதாப் இப்ப வில்லனா மாறுறாரு சூர்யாவுக்கு. சூர்யாவோட குடும்பத்துக்கு பிரதாப் என்ன செஞ்சான், எதனால சூர்யா பிரதாப்ப கொல்ல வராரு, இப்பதான் நம்ம அந்த காயினோட இன்னொரு சைட பார்க்க போறோம். எப்படி வீரபத்ரனுக்கு 2 பசங்க இருந்தாங்களோ அதே மாதிரி நரசிம்மமூர்த்திக்கும் 2 பசங்க, ஒருத்தன் சந்துரு, இன்னொருத்தன் சூர்யா. சூர்யாக்கு நரசிம்மமூர்த்தியோட அரசியல் வாழ்க்கை சுத்தமா பிடிக்காது. அப்பாவோட இறந்த செய்தியை கேட்டு சொந்த ஊருக்கு திரும்புறாரு சூர்யா. பிரதாப் பண்ணதுக்கு பிரதாப்ப பழி வாங்கணும்னு நினைக்கிற சந்துருவை சூர்யா தான் அமைதிப்படுத்துவாரு. ரவிய சாவடிக்கிறது முக்கியமா
இல்ல அம்மாவும் தங்கச்சியும் சந்தோஷமா வாழ்றது முக்கியமா? சூர்யா அவங்களோட ஆளுங்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாதீங்க, அது மட்டும் இல்லாம பழிவாங்குற எண்ணத்தை இதோட கைவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் பிரதாப் ரவி இவங்க ஆளுங்களை கொலை பண்ணிக்கிட்டே இருந்தான். வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப டிவியில பாம் வச்சு பிரதாப் ரவி சூர்யாவோட குடும்பத்தையே கொன்னுறான். பிரதாப் ரவி அவரோட ஆளுங்கிட்ட எதனால என் பேரை சொல்றாங்க, நான் பாம் வைக்க சொன்னா நீ ஏன் சொல்றாங்கன்னு கேட்கறாரு. நமக்கு பிரச்சனையா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீ தான் கொல்ல சொல்லி சொன்ன, அதனால நாங்க ஒரு தனிப்படை அமைச்சோம். நாங்க கொடுத்த லிஸ்ட்ல இருந்த எல்லாத்தையுமே தனிப்படையில இருக்கிறவங்க கொன்னாங்க. சந்துருவை கொல்றதுக்காக தான் டிவியில பாம் வச்சு குடும்பத்தையே கொண்டிருக்காங்க. நம்ம பிரச்சனையில பொம்பளைங்களையும் குழந்தைகளையும் கொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சூர்யா பிரதாப்பை கொல்ல முயற்சி செஞ்சதுனால அவர் இப்ப ஜெயில இருக்காரு. சூர்யா பிரதாப் ரவியை கொல்றதுக்காக ஜெயில இருந்து வெளியே வந்து அவரை கொன்னுட்டு மறுபடியும் ஜெயிலுக்குள்ளேயே போயிருவாரு. எந்த ஒரு மனுஷனையுமே நல்லவன் கெட்டவன் அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. ஒருத்தருக்கு நல்லவனா தெரியறவன் இன்னொருத்தனுக்கு கெட்டவனா தெரியலாம். நல்லவன் கெட்டவங்கிறது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவை பொறுத்தது. இப்படி ஒரு நல்ல கதையை கொண்ட படம் எதனால ஃபிளாப் ஆயிருக்கும்? ரத்த சரித்ரா ஃபிளாப், ரத்த சரித்ரா 2 டிசாஸ்டர். டேய், அவன் லயன் கிங்கே 2 பார்ட் எடுக்கிறான்டா, அவன்லாம் ஹிட் கொடுக்குறான்டா. இந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் ஸ்லோவான ஸ்கிரீன் பிளே. இந்த படத்துல பேசிக்கிறாங்க போய் வெட்டிக்கிறாங்க, மறுபடியும் பேசிக்கிறாங்க போய் வெட்டிக்கிறாங்க. இப்படியே மாறி 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 பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கே பார்த்துட்டு இருக்கிறப்ப இப்ப பேசிட்டு இருக்காங்களா, చుట్టు పట్టుకుని ఏడుస్తుంటే చూస్తూ నిలబడింది. இப்ப பாருங்க போய் வெட்டிக்குவாங்க. அடா ஆமா, நிஜமாவே வெட்டிக்கிறாங்க. இப்ப ரத்த சரித்ரா 1 and 2 எதனால ஃபிளாப் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த ஊர் மக்கள் அட ஜாதி படமெல்லாம் ஏன்டா பார்த்துக்கிட்டு வாடா பாளைய படத்துக்கு போவோன்னு போயிட்டாங்களா என்னவோ. இப்ப ரத்த சரித்திரம் படம் பார்த்தோம் அப்படின்னா ரத்த சரித்திரா 1 and 2 சுருக்குனது தான் ரத்த சரித்திரம். அவங்களால எவ்வளவு ட்ரிம் பண்ண முடியுமோ ட்ரிம் பண்ணி தேவையானதை மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அதனாலேயே ரத்த சரித்திரம் படத்துல நிறைய விஷயம் புரியாமே இருக்கும். வீரபத்ரனுக்கு திடீர்னு ஒரு பொண்டாட்டி வந்துடும், பிரதாப்புக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லுவாங்க, அவனை காட்டவே மாட்டாங்க, கடைசியா பார்த்தா அவனை கொண்டிருப்பாங்க. ரத்த சரித்திரா பார்த்த வாட்டி தான் தெரியுது இது திடீர்னுலாம் நடக்கல, இதெல்லாம் கட் பண்ணிருக்காங்கன்னு. ரத்த சரித்திரம் பாக்குறப்ப ரத்த சரித்திர படத்தையே ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னடா பேக் ஸ்டோரியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்களாடான்னு தோணும். ரத்த சரித்திரா பார்த்த வாட்டி தான் தெரியுது இது பேக் ஸ்டோரி இல்ல, இது ஒரு படம் அப்படின்னு. சரக்கோட குவார்டர் பாட்டில் கீழே விழுது நொறுங்கின மாதிரி சுக்குநூறா கிடைக்கிறிய ராஜா. ஒரு படத்துக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த பேக் ஸ்டோரி கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். அதை ஈஸியா கேரி பண்றதுக்காக தான் ஃபிளாஷ்பேக் அப்படின்ற டெக்னிக்கை நம்ம ஊர்ல வச்சிருக்காங்க. ஆனா இந்த கதையை ஃபிளாஷ்பேக்கா சொல்ல முடியாது, ஆனா ஒரு முன் கதையா சொல்லி ஆகணும். இவங்க ரத்த சரித்திராவையும் ரத்த சரித்திரா 2வையும் தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருக்கலாம், ஆனா விவேக் ஓபராய் யாருன்னே நமக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாத ஒருத்தரை வச்சு ஒரு படமே வருது, கண்டிப்பா மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல சூர்யா வரதை பார்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அது பேசும் பொருளா இருக்கும். 2 படத்தை சுருக்கி ஒரே படமா கொடுத்த ரத்த சரித்திரமுமே ஸ்லோவா தான் இருக்கும். அப்படி பார்த்தா ரத்த சரித்திரா 2 எவ்வளவு ஸ்லோவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் நான் இந்த படத்துல நோட் பண்ணேன். முதல்ல நரசிம்மமூர்த்தி வீரபத்ரனுக்கு ஒரு துரோகம் செய்வாரு. அந்த சமயத்துல கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஷேக் ஆயிட்டே இருக்கும், நரசிம்மமூர்த்தியை காட்டுறப்ப மட்டும். ஆனா வீரபத்ரனை காட்டுறப்ப ஷேக் ஆகாது. அதே மாதிரியே சூர்யா பிரதாப்ப கொல்றதுக்கு திட்டம் போட்டது பிரதாப்புக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரதாப் சூர்யாவை கொல்ல திட்டம் போடுவாரு. அந்த இடத்துல பிரதாப்ப காட்டுறப்ப கேமரா ஷேக் ஆகும். கேமரா ஷேக் ஆகுறது இவங்க சரியான நிலையில இல்ல, இவங்க எடுக்கிற முடிவு இப்ப சரியா இல்ல அப்படிங்கறத காட்டுற மாதிரி தான் கேமரா ஷேக் வச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம், கேரக்டர்ஸ் எல்லாருமே படத்தோட இன்டர் கனெக்ட் ஆகணும். ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சம்பவம் ஆகணும். ஆனா சுதீப் கேரக்டர் இந்த படத்துல இருப்பாரு, ஆனா எதுக்கு இருக்காருன்னே தெரியாது. போயிட்டு வில்லனை மிரட்டுவாரு, ஹீரோட்ட வந்து பேசுவாரு, இவர் பாட்டுக்கு இந்த படத்தோட ஒட்டாம தனியா தெரிஞ்சிட்டு இருப்பாரு. இனிமே யாராவது உங்ககிட்ட வந்து ப்ரோ ஒரே கதையை 2ஆ பிரிச்சு சொன்ன ஃபர்ஸ்ட் படம் எது அப்படின்னு கேட்டா பாகுபலின்னு சொல்லாதீங்க, ரத்த சரித்திரான்னு சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன். பாஸ் அப்ப இந்த விஸ்வரூபம் அது 2013பா, அதுவும் இதுக்கப்புறம் தான் வந்துச்சு. நான் போறேன்னு சொல்லாதீங்க மாமா, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க.